ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மின் ஹோ. BLF ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் மின் ஹோ ஒன் ஷார்ட் நேம். ஜிமின் சுகா எனக்கு தான். இல்லை ஜெஹோப் சுகா எனக்கு தான். டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆர்மீஸ்? அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ யூன் மின் ஹோப் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிம்மின் தூங்கி எழுந்திருக்கிறாரு. ஐயையோ என்னடா இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னா இன்றைக்கி தான் என்னோடய யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு டே. நாங்கள் போனதுக்கப்புறம் இனி என்னென்ன நடக்க போதோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வேக வேகமாக கிளம்பிட்டுருக்காரு. கிளம்பி முடிச்சுட்டு அம்மா அப்பா இன்னையிலேருந்து நான் ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்டேன். ஸோ என்ன நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் யூனிவர்சிட்டி போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். மந்த்லி 2 டைம்ஸ் இல்லைனா வீக்லி நீங்கள் 1 டைம் அது என்னை பார்க்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரா. அப்பா கேட்குறாங்க, இப்போ தான் நீ வளர்ந்துட்டேன்னு சொன்ன, ஒரு வாரம் கூட எங்களை பார்க்காம இருக்க முடியலையா? அம்மாப்பா இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்புறாரு. அம்மா அப்பாவும் ஹக் பண்ணிவிட்டு வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தென் யூனிவர்சிட்டி போகிறாரு. வழியிலேயே உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. ஜிம்மின் நீ எங்கே இருக்க? எதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குற? இன்னும் 1/2 hourல நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா நம்மளால் ஹாஸ்டலுக்குள்ளே போய் இந்த லக்கேஜ் வைக்க முடியாது. அப்புறம் கிளாஸ்க்குள்ளேயும் போக முடியாது. சீக்கிரம் வா அப்படின்றாங்க. ஐயோ இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்புறாரு. நான் ரொம்பவே லேட் ஆக்கிட்டேன். நான் எழுந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் பேசிட்டு வர நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்களா. தென் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறாங்க, ஒன்று தெரியுமா, நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பேண்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன நீ மியூசிக் பேண்டாவா சொல்கிற? ஆமாம் மியூசிக் பேண்டை தான் சொல்கிறேன். வேறு என்ன? எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரா. நீ ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணி தான் ஆகணுமா? ஏன் கேட்குற? ஏன்னா ஸ்போர்ட்ஸில் அங்கே ரொம்பவே டேலண்டடான ஒரு பிளேயர் இருக்கார். அவரை பீட் பண்ணால் அவருக்கு பிடிச்ச மாதிரி பிளேயர்ஸை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். அது ரொம்பவே டேலண்ட்டாக இருக்கணும். நம்ம இருப்போம்டா, நீ ஏன்டா போகிறதுக்கு முன்னாடி வைக்கிற? சரி நீ என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்க? நான் சொல்லுடா அப்படின்றாரா. 2 பேரும் கரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே எல்லாருமே பரபரப்பாக அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்களா. இவங்க உள்ளே போனதுக்கப்புறமே அங்கே 2 பேர் சீனியர்ஸ் நிற்கிறாங்க. இவங்கள வரவேற்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாம் உங்களோட ஹாஸ்டல் ரூமில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் தெரியாது அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடை திரும்பி பார்க்குறாரு. அந்த சைடு நம்ம ஜெஹூப் போயிட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் 2 பேரும் ஜெஹூப் கிட்ட ஓடி போகிறாங்க. என்னடா நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. ஜெஹூப் வந்த உடனே அந்த இடத்துல நிறைய கேர்ள்ஸ் சுற்றி நிற்கிறாங்க. கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸுமே. அப்போது அந்த பசங்களில் பின்னாடி இருக்கானுங்க பேசிகிட்ருக்கானுங்க. ஜெஹோப்புக்கு அங்கே நிறைய எனிமீஸ் கூட இருக்காங்க. இவன் ஓவராக தான் பண்ணுறான். இவன் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போட்டுட்ருக்கான். இவனுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு என்ன ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கானுங்க. அப்போ நம்ம ஜிம்மின் போயிட்டு என்னாச்சு, ஏன் அவரை பற்றி அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, இவன் தான் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கேங் வருது. அதில் பொண்ணுங்க கேங் தான். அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு, என்னப்பா நீ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அவங்க ஃப்ரெண்டாக ஆமான்னு சொல்கிறாங்களா. அந்த ஜிமினோட ஃப்ரெண்டுக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே க்ரஷ் ஆகிடுது. இந்த பொண்ணு சியர் கேங் இருக்கலாம் அதோட லீடர். இந்த பொண்ணு வந்து சொல்லுது, எனக்கு ஜெஹோப்பை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ ஒருத்தர் வளர்ந்துட்டாருன்னா அவங்களுக்கு நிறைய லைக்கர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, ஹேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஹேட்டர்ஸ் தான் இவனுங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்லுதா. அதுக்கு நம்ம ஜிம்மின், சரி இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் நம்ம டான்ஸ் கிளப்போட லீடர் அப்படின்றாங்க. என்ன டான்ஸ் கிளப்பா? ஆமாம், இவர் ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இவருக்கு எல்லா டான்ஸுமே தெரியும். இவருக்கு தெரியாத டான்ஸே கிடையாது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒரு நிமிஷம் பார்த்தாலே கற்றுப்பாரு. அந்த மாதிரி டேலண்டடான பர்சன். அப்புறம் இவரோட சீனியர், இவர் செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இங்கே 3 பாப்புலர் பாய்ஸ் இருக்காங்க. அதில் செகண்ட் பர்சனை தான் நீ பார்த்துருக்க. அப்புறம் தேர்டு பர்சன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஜேஹோப்பை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பேசினால, அவன் வேற யாரு நான் தான் அப்படின்ட்டு வரானா. அட தள்ளிப்போடா, நீ தான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு. அந்த தேர்டு பர்சன் பேர் ஊஜின். அவன் நல்லாவே படிப்பான். ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான பையன். இன்னும் சொல்ல போனால் இந்த யூனிவர்சிட்டியிலேயே தேர்டு பாப்புலர் பாய் அவன் தான். அவன் ஃபைனல் இயர் படிக்கிறான். நம்ம ஜிமினுக்கும் அந்த ஜிமினோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி அவங்கள விடுங்க, அந்த ஃபஸ்ட்டு பர்சன் யார்? எங்களுக்கு அவரை பற்றி தான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. சொல்லுங்கன்றாங்களா. போக போக நீயே பாப்பா, அது யாருன்னு தெரிஞ்சுப்பா. அதெல்லாம் முடியாது எங்களுக்கு, நீங்கள் இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பின்னாடியே போகிறாரா.
நீ என் பின்னாடி வந்தும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் அந்த ஊஜின்னு இருக்கான்ல அவனை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. ஐயோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவோட ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்காங்களா. அப்போ அந்த சைடு ஜேஹோப்பும் அந்த சீனியர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்க நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு நீ இன்னும் போகலையா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீங்கள் தானே வெயிட் பண்ண சொன்னீங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. அதுக்கு ஜேஹோப் திரும்பி கொஞ்சம் அவன் உன்னோட சீனியர் தானே, அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஒருத்தருக்காக வெயிட் பண்ணால் இன்னொருத்தவங்க இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாக்கும் ஜேஹோப்புக்கும் ஸ்டார்டிங்லேயே ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கு. ஹே விடுடா, ஏன்டா சீனியர் கிட்ட பகச்சிக்கிற, அதே இவன் தான் மோஸ்ட் செகண்ட் பாப்புலர் பாய் அப்படின்றாங்களா. இருந்துட்டு போது இவன் பாப்புலர் பாயாக இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜேஹோப் முன்னாடியே கேட்குறாரா. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது வரைக்கும் நம்மளை பின்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நம்ம முன்னாடியே இவன் இப்படி பேசுகிறானே, சரி என்னை பற்றி இவன்கிட்ட யாரோ தப்பாக பேசியிருக்காங்க, இவனே புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஸோ போக போக நீயே தெரிஞ்சுப்ப, அது வரைக்கும் மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே நினச்சிக்காத. அப்புறம் என்னோடய டான்ஸ் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா சீக்கிரம் 10 o'clock வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்குது, அதை கொடுத்துட்டு போகிறார். நம்ம ஜிமினாவா இது ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜிமினாவோட ஃப்ரெண்டா வச்சுக்கணும் வாங்காமல் நம்ம ஜேஹோப்பே பார்த்துட்ருக்காங்க. என்னடா நம்ம கொடுத்தது கீழே விழுந்து கிடைக்கேன்னு சொல்லிட்டு ஜிமினா எடுத்துகிட்டு இப்படி மேலே பார்க்குறாரு. நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு ஜேஹோப்பே பார்த்துட்ருக்காரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாடே என்னடா பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு அப்படின்றாங்க. அட தள்ளி போட அங்கிட்டு குட்டியாக இருந்துட்டு நீ என்னவே மறைச்சிட்டு இருக்கியா, யாழை பார்க்க விடு அப்படின்றாரா. என்னது உன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரா. ஆமாம் ஜேஹோப், இன்னிலேருந்து என்னோட ஆள், அவன் பக்கம் கூட நீ போகாத, நீ இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ அவனை பற்றி இப்படி பேசாத அப்படின்றாரா. ஏன்டா நீ அப்படி அவனை பார்த்துட்ருக்க, எனக்கு அவனை பார்த்தாலே ஏதோ பேர்ட் வைப்ரேஷன் ஆகுதுடா. அட தள்ளிப்போ, எனக்கு குட் வைப்ரேஷனில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஐயையோ இவன் இப்படியே போனால் நான் ஏதாவது ஆயிடுவான்னு சொல்லிட்டு வேகமாக ஜிம்மின் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரா. போகிற வழியில் பேஸ்கெட் பால் தலையில் வந்து விழுது. ஜிமினா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஐயையோ இந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களா. அந்த இடத்துல எல்லாம் நவருங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸ் கேட்டவுடனே எல்லாமே நகர ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. தென் அங்கே இருக்கவங்களும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. நம்ம ஜிமின் மேலே அந்த பர்சன் தண்ணி தெளித்து விட்டுறாங்க. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாரு. அந்த பர்சனை பார்த்த உடனே ஜிமினாக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் டேட் வந்துடுது. என்னோட ஏஞ்சல், நீ தான் என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி கத்துறாரா. அதுக்கு அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் மண்டையில் அடிப்பட்டனால உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன, இல்லை பைத்தியமாயிட்டியா, நீ பாட்டுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல்னு கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களா நீ சொன்னாலும் சொல்லனாலும் சுகா உண்மையாலுமே ஏஞ்சல் தான் அப்படின்றாங்களா. அதுக்கு ஜிமினாக்கு தோணுது, இவன் பேர் சுகாவா, சுகா நீ உண்மையாலுமே என்னோட பிரின்ஸ், என்னோட ஏஞ்சல், ஏன்னா நீ உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறாரா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு நர்வஸா. இவ்வளோ நேரம் மடியில் படுக்க வச்சுருப்பாரா. என்னடா இந்த இடத்துல க்ரௌடாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்போ அந்த க்ரௌடை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்க வராரு. வந்தால் அந்த இடத்துல நம்ம சுகாவும் ஜிமினாவும் அந்த போஸில் இருக்காங்களா. சுகா மடியில் நம்ம ஜிமின் படுத்திருப்பாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. இதை நம்ம சுகா நோட் பண்ணிடுறாங்க. ஜேஹோப்பை பார்த்தா அடுத்த செகண்டே ஜிமினாவை கீழே தள்ளி விட்டுடுறாரு. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறாரா. ஐயோ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சரி நீ ஒழுங்காக எழுந்து போ, இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காத, பார்த்து சுற்று அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்ப போகிறாரா. அதுக்கு நம்ம ஜிமின் சுகா கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, என்னோட ரூமில் கொண்டு போய் விட்றீங்களா, ஏன்னா இங்கே யாருமே என்னை விட மாட்டுறாங்க, எனக்கு என் ரூம் எங்கே இருக்கணும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃப்ளர்ட் பண்ணுறாரா. சுகா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜேஹோபரை பக்கத்தில் இருக்காரா. அதனால் நம்ம ஜிமினோட பேசுகிறதும் அவருக்கு பிடிக்கல. நம்ம சுகா அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த பையனை அவனோட ஹாஸ்டல் ரூமில் கொண்டு போய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அதுக்கு நம்ம ஜிமின் இல்லை நீ தானே கொண்டு போய் விடணும், நீ தானே என் தலையில் அடிபட்டதுக்கு காரணமான அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. நீ மட்டும் வரலைன்னா போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் திட்டுறாங்க ஜிமினா பார்த்து. என்ன நீ பாட்டுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை, இனிமேல் நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் அவன் கூட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவன் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பர்சன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா.
அவன் யாருன்னு இப்போ யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த சியர் லீடரில் அந்த பொண்ணு இருக்கோல அந்த பொண்ணு வருதா, என்ன நடந்துட்டுருக்கு, டேய் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் எது போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீங்கள் நான் அப்போல்லாம் கூப்பிடாதீங்க, என்னோட பேர் பார்க் ஜிமின் அப்படின்றாரா. சரி பார்க் ஜிமின், நீ இன்னுமா கிளம்பல? ஆமாம், நான் வந்துட்டு இருந்தேன். இதோ இவன் என் தலையில் இந்த பாஸ்கெட் பால் அடிச்சிட்டான், எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இவன் மேலே தானே தப்பு, அப்போ இவன் தானே என்னை கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரா. அதுக்கு அந்த சைடு ஊஜினும் வராரு. ஊஜின் வராருன்னு சொல்லிட்டு எல்லாமே வழி விட்டுறாங்களா. அந்த இடத்துல ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இனி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம சுகா ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. நம்ம ஜேஹோப் கண்டுக்க கூட இல்லை, அவர் பாட்டு கிளம்புறாரு. அதுக்கு அந்த ஊஜின் சொல்கிறாரு, என்ன அந்த பையன் தலையில் அடிபட்டிருக்கு, அவனை நீ தான் கொண்டு போய் விடணும் சுகா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா உன்னால தானே அவனுக்கு அப்படி ஆச்சு அப்படின்றாங்களா. ஜிமினும் ஆமாம் அப்படின்றாரா. சரி வேற வழி இல்லை, போய் விட்டு தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் இப்படி பாவமாக பார்க்குறாரு. தென் ஜிமினை கூட்டிகிட்டு போய் விடலான்ட்டு போகிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஜிமின் நீ கேட்டல, அந்த ஃபஸ்ட்டு பாப்புலர் பாய் அது வேறு யாரும் இல்லை, இதோ சுகா தான் அப்படின்றாங்களா. ஜிமினாக்கு ஷாக்காக இருக்குது. ஐயோ இவங்கிட்ட நம்ம வேலையை காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாப்புலர் பாயை பார்க்கணுன்னு நினச்சோம், இவனோட டீமில் சேரணுன்னு தானே எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இவனை இப்படியா நான் மீட் பண்ணுவேன், ஐயோ எனக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா பின்னாடியே போயிட்டுருக்காரு. நம்ம சுகாவும் லக்கேஜ் எடுத்து தான் வந்துட்டுருக்காரு, ஜிமினோட லக்கேஜை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே வந்தான், அவனை ஆளவே காணோம் அப்படின்ட்டு இருக்காங்களா. இந்த சைடு நம்ம ஜேஹோப்புக்கு கோவமாக வருது. அங்கே பக்கத்தில் ஒரு பூச்செடிக்கிட்ட போய் பேசிகிட்ருக்காரு. யாருமே அந்த இடத்துல இல்லை, அதனால பேசிகிட்ருக்காரு. எனக்கு ஏன் இப்படி தோணுது, அவனை தான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, அப்புறம் இன்னும் ஏன் அவன் கூட யாராவது இருந்தால் எனக்கு கோவம் வருது, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் கூட யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரா. அதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ யாராவது கேட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிமினோட ஃப்ரெண்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க, அந்த சுகானாலயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜேஹோப்போ, நீ ஃபஸ்ட் இயரில் அந்த பால் தலையில் கூட விழுந்துச்சு, அடிபட்டு கிடந்தானே, அந்த பையனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம், எனக்கு அவங்களோட இந்த பேண்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றாங்களா. சரி அதுக்கு நீ எங்களோட அந்த குரூப்பில் வந்து நீ ஜாயின் பண்ண வேண்டியதானே, இங்கே என்ன தனியாக பேசிகிட்ருக்க. இல்லை எனக்கு உங்ககிட்ட பேசணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்றாரா. எதனால் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, அந்த சுகாக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் யார்கிட்டயா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. நம்ம ஜேஹோப்பும் பாஸ்டில் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே டைமில் நம்ம சுகா ஜிமினா பார்த்துட்டு, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்கிட்ட தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு ஜிமினா, ஆமாம் என்ன ஒரு பர்சன் காப்பாற்றினாங்கன்னா அவங்க எனக்கு ஏஞ்சல் தானே, இப்போ உங்களை ஒரு பர்சன் காப்பாற்றுறாங்கன்னா அவங்களுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரிய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம சுகா நினச்சி பார்க்குறாரு, என்னையும் ஒரு பர்சன் காப்பாற்றினாங்க, எனக்கு அவங்கள பார்க்க ஏஞ்சல் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கும்போதும் எனக்கு அப்படி தான் தோணுது, ஆனால் அவங்களுக்கு என்னை பார்க்கும்போது டெவில் மாதிரி தோணுதே, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரா. தென் ஜிமினாவோட ரூமும் வருது. சுகா ஜிமினா விட்டுட்ட, இனிமேல் நான் தொல்லை பண்ணுற ஆளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன். நம்ம ஜிமின், அது எப்படி என்னோட லவ்வை நான் அதுக்குள்ளே விட்டு கொடுத்துருவேனா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படியே விழுத்தனமாக பார்க்குறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம ஜிமினாவோட ஃப்ரெண்டு மீட் பண்ணுறாங்க ஜிமினாவை. என்னடாச்சு இன்னைக்கு சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு பர்சனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் அந்த பர்சனுக்கு இன்னொருத்தவங்கள பிடிச்சிருக்கு, இங்கே வந்து உனக்கு அவங்கள பிடிச்சா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரா. அப்போ அது கண்டிப்பாக ஜேஹோப்பாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் அது ஜேஹோப் தான். ஜேஹோப் ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் அது என்னால் சொல்ல முடியாது உன்கிட்ட அப்படின்றாங்க. அது எப்படிடா என்கிட்ட சொல்லாமல் இருப்ப, சொல்லுடா அப்படின்றாங்களா. இல்லை அவன் என்னை நம்பி என்கிட்ட சொன்னான், நான் எப்படி சொல்ல முடியும், அதனால் சொல்ல முடியாது அப்படின்றாரு. நான் உன் ஃப்ரெண்ட் தான், என்கிட்ட நீ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் இருந்தால் அதை நானே கொடுப்பேன்ல அப்படின்றாங்க. தென் நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு ஜிமின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜேஹோப் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாரு, ஒரு 6 மந்த் போயிருக்கோம். அப்போ நம்ம சுகா செகண்ட் இயர் படிச்சிருப்பாரு. ஜேஹோப்க்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த 6 மந்த்லேயே. தென் அப்போ ஒரு டைம் நடந்து போயிட்டுருப்பாரு, ஒரு சந்துக்குள்ளே யாரோ அடிக்கிற சவுண்டு கேட்கும். என்னன்னு சொல்லி அந்த சந்துக்குள்ளே எட்டி பார்த்துட்ருப்பாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு பர்சனை 5 பேர் அடிச்சிட்ருப்பானுங்க, அதையெல்லாம் ரவுடி பையனுங்க. அந்த அடி வாங்கிட்டு இருக்க பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான்.
சுகாவை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஜேஹோப் வந்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு பையனை போட்டு இவ்வளோ பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கத்திருப்பாரா. உனக்கு என்னடா வேணும், நீ தனியாலாம் வந்து எங்ககிட்ட சண்டை போடலான்னு நினைச்சியா, நான் ஒன்றும் தனியாலாம் கிடையாது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க 5 பேர்த்தையுமே ஃபைட் பண்ணி துரத்தி விட்டுடுறாரு. இந்த இடத்துல நம்ம சுகாவுக்கு ஜேஹோப்பை பார்க்க ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஜேஹோப் வந்து காப்பாற்றினார்ல. அது மட்டும் இல்லாமல் சுகா அந்த இடத்துல இருந்து கேப்பை போட்டு வேக வேகமாக போகிற. அப்போ நம்ம ஜேஹோப் சுகாவோட கையை பிடிக்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லு, நீ சுகா தானே, எதுக்கு இவனுங்க கிட்ட நீ அடி வாங்கிட்டு இருக்க, உனக்கு தான் ஃபைட்டிங்லாம் நல்லா தெரியும்ல, நீ நினச்சா அடிச்சிருக்கலாம், ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறாங்களா. நீ இப்படியே எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, எனக்கு தெரியும் நீ ரொம்பவே பாப்புலரான பையன், அதனால் உனக்கு நிறைய எனிமீஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட சந்தோஷத்தை மட்டும் நீ எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு கிடையாது. உன்னோட ஃபேன்ஸ் மற்றவங்க கிட்டேயா இருக்கட்டும், உன்னோட சேட்னஸை உனக்கு பிடிச்சவங்க கிட்ட காமிக்க தோணலைனாலும் நீ நம்புகிற ஒருத்தர்கிட்ட சொல்லு. நீ ஒரு மனுஷன் தான், உனக்கும் ஃப்ரெண்ட் இல்லைன்னா துணை யாராவது தேவைப்படுவாங்கல்ல, அப்படி யாரையாவது வச்சுக்கோ. அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா, நீ என்கிட்ட வந்து எதுனாலும் ஷேர் பண்ணலாம், நான் உனக்கு குட் பர்சனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரா. நம்ம சுகாவுக்கு இந்த இடத்துல ஜேஹோப்பை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போலேருந்து நம்ம சுகாவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. தென் இதுக்கப்புறம் தான் நம்ம சுகா பேஸ்கெட் பால்லாம் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. தெரிஞ்சு அங்கே இருக்கவங்கலாம் நிறையவே சுகாவை நிறைய போட்டியில் அந்த மாதிரிலாம் கலந்துக்க வைப்பாங்க. அப்படியே நம்ம சுகாவும் பாப்புலர் ஆகிருப்பார். அந்த டீமுக்கு கேப்டனாகவே இருப்பார். இப்படி தான் நம்ம சுகா பாப்புலர் ஆகிருப்பார். தென் நம்ம சுகாவும் ஜேஹோப்பும் இப்படியே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேஹோப் கேட்பார் சுகா கிட்ட, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கும்ல, அதை நீ இப்போவே நிறைவேற்றலாம்ல அப்படின்னு வரா. அதுக்கு நம்ம ஜேஹோப், எனக்கும் ஆசை இருக்குது, ஒரு டான்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லி அப்படின்றாரா. நீ நல்லாவே டான்ஸ் பண்ணுவியா, ஆமாம் நீ என் டான்ஸை பார்த்தது இல்லைல்ல, இரு நான் உனக்கு ஆடி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஆடுவாரா. இது ஆடும்போது பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்குமா, அதுக்கு சென்டரில் நம்ம ஜேஹோப் ஆடுறது சுகாவுக்கு இன்னுமே ஏஞ்சல் மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கோம். தென் இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுகா ஜேஹோப்க்கு இன்னுமே நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதான் அவரோட டான்ஸ் கிளப்காக. தென் நம்ம ஜேஹோப்புமே இன்னும் பாப்புலர் ஆகிறாரா. அதுக்கப்புறம் நம்ம சுகா ஜேஹோப்பும் ஒரு தடவை மீட் பண்ணியிருப்பாங்க இந்த டான்ஸ் கிளப்பில் தான். அப்போ நம்ம சுகா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது எப்படின்னு தெரில, எனக்கு உன்னை பார்த்தா ஃபஸ்ட் டைமே பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ ஒரு இதுலேயும் எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணலை, அது பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் உன்னை நிறைய டைம் பார்த்துருக்கேன், என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நான் ஒரு தடவை கூட சிரிச்சதில்ல, நீ நிறைய பேர் கூட இருக்கும்போது சிரிப்பியா, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், யாருமே எனக்கு நிற்காத அந்த இடத்துல நீ வந்து நின்னல, அப்போலேருந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் சொல்ல போனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருப்பாரு. தென் நம்ம ஜேஹோப்பும் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஊஜினோட என்ட்ரி. நம்ம சுகாவோட மார்க்ஸ் கொஞ்சம் லெஸ் ஆகிட்டே இருக்குமா, இதில் பாப்புலராக இருக்கனால படிப்பில் கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஊஜினும் சுகாவும் ஒரே கிளாஸு. அப்போது நம்ம ஊஜின் தானே அந்த கிளாஸ்க்கே லீடர். ஊஜினுக்கு தெரியும் சுகா எதனால் இப்படி மார்க் கம்மியாக எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஊஜினுக்குமே சுகாவை ரொம்ப பிடிக்கும். ஜேஹோப் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊஜின் கூட சுகா பேசாமல் போயிருப்பாரு. சுகா எதனால் மார்க் கம்மியாக எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஊஜனுக்கு தெரியுமா. இந்த டைம் மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போய் ஜேஹோப் கிட்ட காமிப்பார். ஜேஹோப் வந்து, என்னாச்சு, இது சுகாவோட மார்க் ஷீட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இது சுகாவோட மார்க் ஷீட் தான். அவன் மேலே உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, அவன் படிக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊஜின் திட்டுறாரு. என்னாச்சு, நீ எதுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ வரதுக்கு முன்னாடி அவன் நல்லாவே படிச்சுட்டு இருந்தான், நீ எப்போ வந்தியோ அதுக்கப்புறமே அவன் படிப்புலையே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. முன்னாடியாச்சும் அவன் பேஸ்கெட் பாலில் எவ்வளோக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ படிப்புலையும் இருப்பான். நீ வந்ததுலேருந்து பேஸ்கெட் பால் கிரவுண்ட், அப்புறம் நீ உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், அவனோட படிப்புக்கு அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறான். நீ வந்ததுலேருந்து தான் இப்படி, தயவு செஞ்சு அவனோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண விடு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் சுகா இப்படி பண்ணுறானோ, இல்லை நான் அவனை படிக்க சொல்கிறேன், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இல்லை, நீ இருக்க வரைக்கும் அவன் படிக்கவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு நீ வரதுக்கு முன்னாடி படிப்பு அப்புறம் பேஸ்கெட் பால் இது 2 தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நீ என்னைக்கு வந்தியோ அவன் அப்போலேருந்து நீயும் பேஸ்கெட் பால் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறான். அவன் முன்னேறதும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊஜினாங்க வந்து கோவமாக போகிறாரா. ஜேஹோபுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் அவன் இப்படி இருக்கானோ, நான் அவன்கிட்ட பேசாமல் இருந்தால் அவன் நல்லா படிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. தென் கரெக்டாக அந்த இடத்துக்கு சுகா வராரு. ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வராரு. அப்போது நம்ம ஜேஹோப், சுகா லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க.
இதான் நம்ம பிரேக்கப் பண்ணுறதுக்கான இனிமேவும் என்னால் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது சுகா அப்படின்றாரு. நீ என்ன சொல்கிற, நீ வேற ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருக்க, இப்படிலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், தயவு செஞ்சு இப்படி பேசா ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்க ஆரம்பிக்கிறாரா. ஜேஹோப்புக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அலற மாதிரி ட்ராமா போடாத, எனக்கு உன்னை பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நான் உன்னை காப்பாற்றினேங்கிறனால என் மேலே உனக்கு அஃபெக்ஷன் வந்திருக்கு, இதுக்கு பேர் லவ்லாம் கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் சொல்கிறாரு. இனிமேல் நீ இங்கே இருந்தேன்னா நான் இந்த யூனிவர்சிட்டி விட்டே கிளம்பிடுவேன், இனிமேல் என் சைடே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் திட்டி விட்டுறாரு. இவன் இங்கே இருந்தாவது நம்ம தூரத்தில் இருந்தாவது பார்க்கலாம், இவன் இங்கேருந்து போயிட்டானா இவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே லெஃப்ட் ஆகிருப்பார். பட் போகிறதுக்கு முன்னாடி நீ என்னதான் என்னை விட்டு விலக நினச்சாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன். நம்ம ஜேஹப் விட்டு கொடுத்துருப்பாரு, ஆனால் நம்ம சுகா இன்னுமே விட்டு கொடுக்காம தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு, அதான் நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு ஜிமினா கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஜிமின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பாரேன் ஜேஹோப் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, சுகா நல்லா படிக்கணுமேட்டு அவரோட லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருல நம்ம உண்மையாகவே ஏஞ்சல் தானே அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜிமின் கோவப்பட்டாரு. அவன் ஏஞ்சல்னு சொல்லி நீ எதை வச்சு சொல்கிற, ஜேஹப் தப்பான முடிவு எடுத்துட்டான், இல்லை இல்லை எனக்கு கரெக்டான முடிவை தான் கொடுத்துருக்கான், இனிமே சுகா எனக்கு தான். நீ சொன்னலடா நல்லவன் சொல்லி, ஆனால் சுகா எவ்வளோ நல்லவன் அவனுக்கு தெரிலல, சுகா அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதா இருந்தான். ஆனால் நம்ம ஜேஹோப் அப்படி இல்லை. ஜேஹோப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீ படி, உனக்கு படிப்பும் இம்பார்ட்டன்ட், நானும் இம்பார்ட்டன்ட், பாஸ்கெட் பாலும் இம்பார்ட்டன்ட், ஸோ நீ படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற அந்த டைமில் கொஞ்சம் படிப்புக்கும் ஒதுக்கியிருந்தாங்கன்னா நம்ம சுகா மூணையுமே இழக்க வேண்டியது இருந்திருக்காதுல்ல. இப்போ சொல்ல யார் மேலே தப்பு அப்படின்னு நம்ம ஜிம்மின் கேட்குறாரா. அது நீ சொல்கிறது உண்மையாக தான் இருக்கலாம், என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சுட்டாங்கல்ல, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்கிறதுக்கு கூட வழி இருக்குது. ஏன்னா நம்ம ஜேஹோப்புக்கு இன்னுமே நம்ம சுகாவை பிடிக்கும், பட் அவர் படிக்கணுமேட்டு தான் இவர் விலகியிருக்காரு. பட் சுகா நீ ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறியா ஜிம்மின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு, எனக்கு சுகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சுகா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுதா, இப்போ நம்ம ஜிம்மினாவோட ஃப்ரெண்டு ஜேஹோப்போட கிளாஸ்க்கு பேசி ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மின் ஊஜினை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ ஊஜின் முன்னாடி நிற்கிறாரு. என்னை பார்க்க ஃபஸ்ட் இயர் பையன் வந்திருக்கான் போல், என்ன ஏதாவது ஸ்டடீஸ்னால டவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஸ்டடீஸில் டவுட் இல்லை, சுகா சீனியர் உங்கள் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என் கிளாஸ் தான், அவரோட ஸ்டடீஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதையே நான் உன்கிட்ட சொல்லணும், ஏன்னா எனக்கு அவரோட படிப்பு ரொம்பவே முக்கியம், அவர் நல்லா படிக்கணும், அவரோட ட்ரீமை அவர் அச்சீவ் பண்ணணும், இது 2 எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை விட சுகா எனக்கு இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் கேட்க வந்தேன் அப்படின்றாரு. பாரியா சுகாவுக்கு இவ்வளோ பேர் போட்டியா, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊஜின்னு நினைக்கிறாரா. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு சுகா மேலே எது க்ரஷ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாங்கள் ஃபஸ்ட் இயரில் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது பாதியிலேருந்து அவன்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிட்டான், நான் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஊஜி சொல்கிறாரா. அதுக்கு நம்ம ஜிமின், அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, ஆனால் எனக்கு சுகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அதை அவர்கிட்ட இன்டெரக்டாகவே சொல்லிட்டேன் அப்படின்றாரா. ஆனால் சுகா மனசில் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊஜின்னு சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் யார் இருக்காங்கன்னு சொல்லி, ஆனால் எனக்கு அவங்கள விட சுகா ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுகா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரா. சுகா எனக்கு வேணும்னு கிட்ட கேட்டால் நான் என்ன அவனோட அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அம்மா அப்பான்னு சொல்ல முடியாது, நீங்கள் தான் அவரோட கூட பிறந்த பிரதர் ஆச்சு, அவரோட லைஃப்பில் 3 பேருக்கு தான் தலையிட உரிமை இருக்குது, அதாவது அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட சிப்ளிங், நீங்கள் அவரோட சிப்ளிங் ஆச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாரா. நான் அவனோட பிரதருங்கிறது உனக்கே எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாரா. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம்ல, அது எப்படி நான் கொடுப்பேன்னு நினைக்கிறியா இவ்வளோ சீக்கிரம், இத்தனைக்கு நான் அவனோட பிரதர், அவன் ரொம்பவே பாப்புலரான பையன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஜேஹோப்பை பிடிச்சிருக்கு, அவனோட அனுமதி இல்லாமல் நான் எப்படி ஓகே சொல்ல முடியும், நீ என் அம்மா அப்பாக்கிட்டே போய் பர்மிஷன் வாங்கினாலும் அவனோட மைண்ட் செட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அவன் மனசில் ஃபஸ்ட்டு இடம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஊஜின்னு சொல்லாமல் ஓகே சொல்கிறாரு. தென் அங்கே நிறைய க்ரௌடாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஊஜி அப்புறம் ஜிமின் 2 பேரும் ஒன்றா பார்க்குறாங்களா. இந்த இடத்துல நாளைக்கு டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதான் பாஸ்கெட் பாலுக்காக அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை பார்த்தோன்னே ஜிமின் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு. ஊஜின் இதை பார்த்துட்டு, அவனுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீ ஏன் போய் பாஸ்கெட் பாலில் சேர்ந்துக்க கூடாது, நான் ஜாயின் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், பட் சுகாவோட மனசில் நான் எப்படியாவது இடம் பிடிக்கணும்,
நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா சுகா மனசில் இடம் பிடிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட அது இருக்கும் அப்படின்ட்டாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு பால் பிளேயர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீ பேஸ்கெட் பால் பிளேயர் ஆனினா அவனுக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாரா. நான் நாளைக்கே ஜாயின் பண்ணுறேன். நாளைக்கு தானே டோர்னமெண்ட், நான் ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுதா. இப்போ நம்ம ஜிம் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளேஸு போட்டு வச்சுருக்காரா. பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வேறு வச்சுருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜேஹோப்பும் ஜிமினோட ஃப்ரெண்டும் வராங்க. ஜிமினோட ஃப்ரெண்ட் ஜிமினா கிட்ட வந்து, யாருக்காகடா வாட்டர் பாட்டில் போட்டு வெயிட் பண்ணுற, எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஏன் நான் இடம் பிடிக்கணும், எனக்கு வர வேலை இல்லை பாரு. தென் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் பக்கத்துலேயே நம்ம ஜேஹோப் வந்து உட்கார்றாரு. ஜிமினா கோவமாக வருது. இதை பார்த்துட்டு ஜிமின் அப்படி திரும்பிக்கிறாரா. அப்போ நம்ம ஜிமினோட ஃப்ரெண்ட் ஜேஹோப் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜேஹோப்புக்கு இந்த பக்கம் தான் நம்ம ஜிமினா இருக்காரு. அப்போ ஜேஹோப் கேட்குறாரு, யாருக்கு இந்த வாட்டர் பாட்டில் போட்டு ப்ளேஸ் பிடிச்சிருக்க, அதை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அவங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் வேலை எதுவும் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. அதுக்கு ஜேஹோப் வந்துட்டு ஜிமின் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க, உன் ஃப்ரெண்டு ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் சுகாவை லவ் பண்ணுறான், அவனுக்கு சுகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது நீங்கள். ஸோ அதனால தான் ஜிமின் உங்கள் மேலே கோவமாக இருக்கான். அப்படியா, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் உட்காந்துருக்காரு. தென் இந்த இடத்துக்கு கரெக்டாக ஊஜின் வராரு. ஊஜின் ஜிமினா பார்த்து, ஜிமின் நீ இங்கே தான் இருக்கியா, ஆமாம் நான் உங்களுக்காக தான் ப்ளேஸ் போட்டு வச்சுருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. ஜேஹோப்புக்கு இதை பார்த்து கோவம் வருது. இவனுக்காக தான் இவன் இடம் போட்டு வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஊஜின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த யூனிவர்சிட்டியில் தான் இருக்கோம், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல, அது நீ சொல்லாத, நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்கியே. தென் இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா. ஜிமினாக்கு கோவமாக வருது ஊஜினை பார்த்து, நீங்கள் ஏன் அவன்கிட்ட பேசுகிறீங்க, அவன்கிட்டலாம் பேசாதீங்க. தென் இப்போ கரெக்டாக டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சுகா வராரு. சுகாவை பார்த்தோன்னே இவங்க 4 பேர்த்தோட ஃபேஸ்லேயும் அப்படி ஒரு சந்தோஷமான ரியாக்ஷன். எல்லாருமே சேர் பண்ணுறாங்க. சேர் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. சுகா பார்க்குறாங்க ஆடியன்ஸில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டே நம்ம ஊஜின் தான் இருக்காரா. அப்பா நம்ம பிரதரும் இங்கே தான் இருக்கானா, வரமாட்டான்ல நினச்சேன். அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்குறாரு. இந்த சைடு ஜிமினா உட்காந்துருக்காரு. இவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஜேஹோப் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஜேஹோப் இருக்காரு. ஜேஹோப்பை பார்த்து சுகா ஸ்மைல் பண்ணுறாரு. பட் நம்ம ஜேஹோப் ஸ்மைல் பண்ணலை. அதுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்போது கேம் ஸ்டார்ட் ஆகுது. தென் கேம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கேம் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சுகா ஃபஸ்ட்டு பால் எடுத்து போட்டாரா. இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம். அது சும்மா இல்லை, ஜம்ப் பண்ணி வேறு லெவலில் போட்டாரு. எல்லாமே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கவங்கலாம் சுகா சுகான்னு சொல்லி கத்துறாங்க. ஜிமின் சும்மா இல்லாமல் மின்யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இதை பார்த்து ஜேஹோப்க்கு கோவம் வருது. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா, எதுக்கு இப்போ நீ கத்திட்டு இருக்க, அவன் பேர் யாருக்கு தெரியாதா என்ன, உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, உனக்கு வேணும்னா நீயும் கற்று அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரா. உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோ கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. தென் இப்படியே செகண்ட் பால் தேர்ட் பால் அது மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்களா. இதை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்க அந்த டீமுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஐயோ என்ன இவங்க போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஷோல்டரில் போய் ஒருத்தன் வேகமாக இடிச்சிட்றான். ஆல்ரெடி நம்ம சுகாவுக்கு ஷோல்டரில் பெயின் இருக்கும். அதனால் சுகாவால் கை தூக்கவே முடியல. அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறாரு. அந்த டீம் அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. தென் அந்த இடமே சைலண்ட் ஆகுதா. இப்போ நம்ம ஜேஹோ கத்த ஆரம்பிக்கிறாரு. சுகா உன்னால் முடியும், நீ பண்ணு, உனக்கு நாங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இதை கேட்டோடனே நம்ம சுகாவுக்கு அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஜிம்மின், மின்யோங்கி உன்னால் முடியும், நீ பண்ணு, அவன் சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. ஓஜினோ ஆமாம் சுகா உன்னால் முடியும்னு சொல்லி கத்தவும் எல்லாமே சேர் பண்ணுறாங்களா. இதை கேட்க கேட்க சுகாவுக்கு ரொம்ப அப்படியே எனர்ஜி வருது. அந்த தப்பு பண்ணியிருப்பான்ல, அதை சீட் பண்ணியிருப்பான்ல, அவனை அங்கேருந்து தூக்குறாங்க. இப்போ நம்ம சுகா போயிட்டு கோல் போட்டுடுறாரு. இப்போ சுகாவோட டீம் தான் வின் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஜிமினாவா அந்த இடத்துலேருந்து ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னே ஜேஹோப் அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறாரு. தென் சுகா அந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறாரு. போயிட்டு ஜேஹோப் கிட்ட பேச போகிறாரு. இந்த இடத்துல ஜிமினாவும் அந்த இடத்துல என்னென்னு கேட்டுட்ருக்காரு. சுகா கேட்குறாரு, நீ இன்னுமே நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்க, எதனால் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில, நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லவே மாட்டியா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் சொல்லு அப்படின்ட்டாரு. நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுது, இருந்தாலும் ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஜிமினா நடந்த எல்லா ஒன்றுமே சொல்லி விட்டுறாரு. அப்போ இதுக்கு காரணம் என் அண்ணன் தானா, என் அண்ணன் என் மேலே இருக்கிற அக்கறை சொல்லியிருக்கான். சரி இந்த இடத்துல நீ என்ன சொல்லியிருக்கணும், என்னோட உண்மையான க்ளோஸான பர்சனாக இருந்தால் நான் அவனை படிக்க வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நீ, ஆனால் அதை சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஜிமினாக்கு குஷியாகுது. ஏன்னா ஜிமினும் இதே வார்த்தை தானே சொல்லியிருப்பாரு.
இப்போ உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கேட்குறாரு. எனக்கு நீ என் கூட பழையபடி இருக்கணும் அப்படின்றாரு. ஜிமினாக்கு இதை கேட்டோடனே எவ்வளோ சந்தோஷமா இருந்தாரோ அப்படியே அப்செட் ஆகிடுறாரு. இதை கேட்ட உடனே அப்படியே அந்த இடத்துல இருந்து ஜிமின் வேகமாக போகிறாரா, ஒரு மாதிரி சோகமாக போகிறாரு. அது மெயின் ரோட்டில் போயிட்டுருக்காரு. அங்கே வர வண்டி எதையுமே நோட் பண்ணலாம். ஒரு பாட்டுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஜேஹோப் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு தானே இருப்பார். ஹே அங்கே பாரு, அவன் ஏன் அவ்வளோ சோகமாக போகிறான் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜேஹோப் திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த சைடில் ஒரு பஸ் வேகமாக வந்துட்டுருக்கு. அங்கே பாரு, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கத்திட்டு வேகமாக போகிறாரு. போயிட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜிமின் காதிலே வாங்கலை. வேகமாக போயிட்டு ஜிமின் கையை பிடிச்சி இழுத்து இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா. அப்போ தான் ஜிமின் நார்மல் ஆகுறாரு. ஐயோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கேன், யார் என்னை பிடிச்சி இழுத்ததை நொடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜேஹோப் நிற்கிறாரு. நீ எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு சுகா ரொம்பவே முக்கியம். சுகாவை இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பர்சன் நினச்சாங்கன்னா அவங்களும் எனக்கு முக்கியம் தானே, அதான் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறாரா. அப்போ ஜிமினுக்கு தோணுது இவன் அவ்வளோ கெட்டவன் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுகா வேகமாக ஓடி வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஜிமின், எதுக்கு இப்படி பண்ணுற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், எதுக்கு இப்படி தேவைலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கோவமாக திட்டுறாரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவனுக்கு தான் நம்மளை பிடிக்காத மாதிரிலாம் நடந்துப்பான். இப்போ நமக்கு இப்படி ஆக போகுதுங்கிறப்போ நம்மளை திட்டுறான். இதுக்கு பேர் என்ன? அப்போ இவனுக்கு என்ன பிடிக்குமா? நான் தான் இவங்க 2 பேர்த்தையுமே வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கேனா? என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. அது எப்படி உன்னை தனியாக விடுவோம், 2 செகண்ட் விட்டதுக்கே இது வரைக்கும் போயிருக்க, இனிமேல் எப்படி ஒன்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கேட்குறாரு. ஆமாம்மா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்கிறாரா. தென் இந்த இடத்துல 3 பேருமே ஹாப்பியாக ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம யூன்மின் ஹோப் 1 ஷாட் முடியுது. இந்த 1 ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.